ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய வீட்டோட முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்க கத்திரி செடியை தான். இந்த சீசனுக்கு நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காயும் தக்காளியும் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக காய்ச்சி தள்ளுது. இப்போ இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரே செடியில் 1 கிலோ காய் அறுவடை பண்ணலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு காய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் இதில் நிறைய அறுவடை எடுத்திருக்கோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய்கள் பாருங்கள் எவ்வளோ உத்தரம் தெரியுதுன்னு. நல்ல பெரிய பெரிய சைஸ்ல எந்த காயிலையுமே எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லை. இந்த மாதிரி செடியில எந்த பூச்சி தாக்கமும் இல்லாதப்ப நம்ம விதைக்காக காய்களை தேர்வு பண்ணலாம். நம்ம வீட்டு தோட்டத்துல காய்கள் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும்னா நம்மளுடைய மண்ணுக்கான ரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்து நடவு பண்ணணும். இது நம்ம மண்ணுக்கான ரகங்கிற மாதிரி ரொம்ப நிறைய காய்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த செடியில இருக்கக்கூடிய காய்களை அறுவடை பண்ண போறேன். அதுல 2 காய்களை மட்டும் விதைக்காக தேர்வு பண்ண போறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காய் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதனால் இது விதைக்கு விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக முத்தி வரும். அதே மாதிரி இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள், இது நல்ல பெரிய சைஸில் இருக்குது. இது 2ஐயும் விதைக்காக விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அறுவடை பண்ண போகிறோம். உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நீங்கள் கத்திரி செடி போட்டிருக்கீங்களா? அதோட விளைச்சல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.